நெருங்கிய நண்பர்களாக இருந்து பகைவர்களாக மாறிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், கோடீஸ்வரர் ஈலான் மாஸ்க் இருவரும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு முதன்முறையாக நேரில் சந்தித்துக் கொண்டனர். அமெரிக்காவின் அரிசோனா மாநிலத்தில் நடைபெற்ற சார்லி கிர்க் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் இருவரும் கைகுலுக்கி பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டதோடு சிறிது நேரம் பேசிய படங்களும் வீடியோக்களும் வைரலாகியுள்ளன. வலச்சாரி ஆர்வலரும் ட்ரம்பின் நெருங்கிய நண்பருமான சார்லி கிர்க் அண்மையில் மர்ம நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் உயிருடன் இருந்தபோதே ட்ரம்ப், மாஸ்க் இருவரும் மீண்டும் இணைவதை பெரிதும் விரும்பினார். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவ்விருப்பம் அவரின் நினைவேந்தல் நாளில் நிறைவேறியது. மாஸ்க் ட்ரம்புடன் எடுத்த புகைப்படத்தை ஃபார் சார்லி என சமூக வலைதளத்தில் பகிர்ந்தார். வெள்ளை மாளிகையும் அதே புகைப்படத்தை பதிவேற்றியது. அச்சந்திப்பு குறித்து ட்ரம்ப் பேசுகையில், மாஸ்க் வந்து வணக்கம் சொன்னார், அவ்வளவுதான், மற்றபடி அச்சந்திப்பு நன்றாக இருந்தது என சுருக்கமாக குறிப்பிட்டார். இருவருக்கும் இடையில் அடிக்கடி மத்தியஸ்தம் செய்தவரான சார்லி கிர்க் ஒற்றுமை முக்கியம் என்பதால் அரசியல் கட்சியை தொடங்க வேண்டாம் என ஈலான் மாஸ்கை முன்பு எச்சரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அமெரிக்கா கட்சி என்ற பெயரில் புது கட்சி தொடங்கப் போவதாக ஈலான் மாஸ்க் முன்பு அறிவித்திருந்தாலும் இதுவரை அதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. அண்மைய காலமாக அவர் ட்ரம்ப் குறித்து மீண்டும் நல்ல விதமாகவே கருத்துக்களை பதிவிட்டும் வருகிறார். நினைவேந்தல் நிகழ்ச்சியில் சார்லி கிர்க்கின் மனைவி எரிகா, ஆண்டவரின் ஜெபத்திலிருந்து மேற்கோள் காட்டிய, நம்மை தவறாக நடத்தியவர்களை மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னித்தருளும் என்ற வாசகத்தை ஈலான் மாஸ்க் ஆமோதித்ததும் முக்கியத்துவம் பெறுகிறது. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, கால் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 2 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.